ஹாய், நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையும் பீர்க்கங்காயும் வச்சு ஒரு பொரியல் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா பொடியாக வெட்டின பெரிய வெங்காயம் ஒன்று. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டில் கடையிலோ குழம்புலாம் வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுங்கள், பத்தவே பத்தாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. எனக்கு உனக்குன்னு பிடுங்கி சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அது என்னவோ தெரியல, முட்டையோட இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட எறா கூட போட்டு பண்ணலாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். எதெல்லாம் தண்ணி விட்டு சுண்டிருமோ அதுக்கெல்லாம் உப்பு உடனே போடாதீங்க, ஃபைனலாக போடுங்க. அப்போ தான் அவுட்புட் என்ன இருக்குன்னு தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல உப்பு போடலாம். இப்போ பார்த்தா நிறைய இருக்கும், உப்பு போட்டுருங்க, கடைசியில் கறிக்க ஆரம்பிச்சிடும். கீரைக்கும் போடக்கூடாது, நீர் விட்டு வேகக்கூடிய காய்கறிக்கெலாம் போடக்கூடாது. உப்பு கடைசியாக தான் போடணும். இப்போ உடனே மூடி போட்டு வச்சிடலாங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. அந்த காயிலிருந்தே தண்ணி வரும், அதில் வர தண்ணியிலே அது வேகணும். எப்பவுமே முட்டையை மசாலா போடுறீங்க இல்லை எதுலையாச்சும் முட்டையை சேர்க்க போகிறீங்கன்னா டைரெக்டாக கடாயில் ஊற்றாதீங்க. ஒருவேளை முட்டை கெட்டுக்கிட்டு போயிருந்துச்சுன்னா எல்லா பொருளும் வீணாக போயிடும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4 நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து வச்சுருக்கோம். காய்கறி எல்லாம் வெந்த பின்னாடி தான் முட்டை சேர்க்கணும். திறக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டுருச்சு. சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். 4 பேருக்குங்கிறதுனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கலருக்காக கொஞ்சமாக சக்தி தனி மிளகாத்தூள் போடுறேன். நல்லா வதங்கட்டும். காய்கறி கிட்டத்தட்ட இப்படி தான் வேகணும், தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. காய்கறி பாருங்கள், காய்கறி கிட்டத்தட்ட நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, இப்படியே வந்துடுச்சு. சென்டரில் இந்த மாதிரி கேப் பண்ணிங்க. முட்டை சென்டரில் இருக்கு இல்லையா, சிம்மில் வச்சுட்டு நல்லா உடச்சி விடுங்க. முட்டை வந்து பச்சை வாசம் போய் முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்துடும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். மறுபடியும் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிடும். இப்போ ஃபைனலாக தான் நம்ம உப்பு போடணும். சரிங்களா? இப்போ உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுருக்கோம். சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் நாட்டுக்கோழி முட்டை பொரியல் தயார். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸ்டஃபிங் மாதிரி காரம்லாம் இறங்கி இன்னும் நறுக்குன்னு ஒரு எக் பொடி மாஸ், அதுவும் நாட்டுக்கோழி முட்டையில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.